புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. दक्षिणहस्ते वक्रतुण्डाय नमः, वामहस्ते शूर्पकर्णाय नमः, ओष्ठे विघ्नेशाय नमः, सम्पुटे गजाननाय नमः, दक्षिणपादे लम्बोदराय नमः, वामपादे एकदन्ताय नमः, शिरसि एकदन्ताय नमः, चिबुके ब्रह्मणस्पतये नमः. தளபதி விஜய் அவர்களுக்கு இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. இப்படி பல கோடி மக்கள் நெஞ்சில் கூடியிருக்கும் தளபதி அவர்களுடைய திரை பயணத்தை ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம். இவர் ஜூன் 22, 1974 சென்னை எக்மோர்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் S.A. சந்திரசேகர் மற்றும் சோபா அவர்களுக்கு மகனா பிறந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தளபதி விஜய் அவர்கள் சொன்னாதான் தெரியும். ஆனா இவருடைய ரியல் நேம் ஜோசப் விஜய் சந்திரசேகர். இவர் ஆரம்பத்துல கோடம்பாக்கத்துல இருக்க ஃபாத்திமா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து விருகம்பாக்கத்துல இருக்க பாலாக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அப்போ SAC அவர்கள் நம்மளுடைய பையன் ஒரு மாஸ் ஹீரோவா வளர போறாருன்றத நினைச்சு கூட பார்க்கலையாம். ஆனா விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு நடிகனா ஆகணும்ன்ற ஆசை சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் 1984 SAC அவர்களுடைய இயக்கத்துல வெளியான வெற்றின்ற படத்துல விஜய் அவர்கள் ஒரு சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த ஒரு படத்தை தொடர்ந்து குடும்பம், வசந்த ராகம், சட்டம் ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி, இது போல பல படங்கள்ல இவர் சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படங்கள் SAC அவர்களுடைய கெரியர்லயும் மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சது. இந்த படங்கள் மூலமா அறிமுகமான விஜய் அவர்களும் நம்மளும் ஒரு நடிகர் ஆகணும்ன்ற ஆசையும் விதைக்க வச்சது. இப்படி சினிமா கனவோட வாழ்ந்துட்டு இருந்த இவரு லயோலா காலேஜ்ல விஸ்காம் படிக்கும் போதே அவருடைய படிப்பை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாராம். உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு படிக்க பிடிக்கல, நடிக்க தான் பிடிச்சிருக்கு, நான் ஒரு ஹீரோவா ஆகணும்ன்ற ஆசை எனக்குள்ள இருக்கு இப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இவருடைய அப்பாவான SAC அவர்கள் உனக்கு நடிப்பை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டதும் விஜய் அவர்களுக்கு நடிப்பு மேல ஆர்வம் வந்தது என்னவோ அவங்க அப்பாவுடைய டைரக்ஷன் பார்த்து இருந்தாலும் ஒரு மாஸ் ஹீரோவா வரணும்ன்ற எண்ணம் இவருக்குள்ள வர காரணம் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நடிப்புல வெளியான அண்ணாமலை படம் தாங்க. இந்த படத்துல இருந்து ஒரு சீனை நடிச்சு காட்டினதும் இதை பார்த்த SAC அவர்கள் நம்ம பையனுக்கு நடிப்பு வருதான்ட்டு ஆச்சரியப்பட்டாராம். ஆரம்பத்துல விஜய் அவர்களுடைய கனவுக்கு நோ சொன்ன SAC அவர்கள் இவருடைய நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே சொல்லிட்டாரு. அந்த வகையில விஜய் அவர்களுடைய முதல் படமான 1992 வெளியான நாளைய தீர்ப்புன்ற படத்தை SAC அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. இப்ப இருக்க தளபதி விஜய் அவர்கள் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்கன்ட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாருன்ட்டு பல விமர்சனங்கள் வந்தது. ஆனா இவருக்கு மட்டும் தான் தெரியும் இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நெகட்டிவிட்டிஸா பல போராட்டங்களோட கடந்து வந்திருக்காருன்ட்டு. ஆமாங்க, இவருடைய முதல் படமான நாளைய தீர்ப்புக்கு பல விமர்சனங்கள் வந்தது. அதுல குறிப்பா அப்பா ஒரு இயக்குனர் அப்படின்றதுனால படம் நடிக்க இவங்கெல்லாம் வந்துடலாமா, இவங்க முகத்தெல்லாம் யார் பார்ப்பாங்க, இப்படி பல விமர்சனங்கள்லாம் வந்தது. அப்போ இருந்த விஜய் அவர்கள் ரொம்பவே சென்சிட்டிவா, ஏன்னா அவங்களுடைய சிஸ்டர் வித்யா அவர்களுடைய இறப்பு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சின்ன வயசுல இருந்து ரொம்பவே சுட்டியா ஜாலியா இருந்த விஜய் அவர்கள் அவங்களுடைய சிஸ்டர் வித்யா அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாருன்ற விஷயத்த அவங்களுடைய அம்மா சோபா அவர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இந்த முதல் படத்துக்கு கிடைச்ச விமர்சனங்களை ஏத்துக்க முடியாத விஜய் அவர்கள் அப்போ கிறிஸ்துமஸ் நைட்ல உட்காந்து அழுதுருக்காரு. அப்பதான் விஜய் அவர்கள் அழுதுகிட்டே ஒரு முடிவு எடுத்தாராம். நம்ம அப்பாக்கும் பெருமை சேர்க்கணும், நமக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் போராட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் செந்தூர பாண்டி, ரசிகன், இது போல படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் பூவே உனக்காகன்ற படம் இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருக்கு. 2004 ஒட்டுமொத்த காம்போவா கில்லின்ற படத்து மூலியமா நம்ம எல்லாருக்குமே கொடுத்தாரு. இந்த படம் தான் த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்கள் கூட இணைஞ்சு நடிச்ச முதல் படம். 12 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் மதுரை படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பேரரசு அவர்களுடைய இயக்கத்துல வெளியான திருப்பாச்சி, சிவகாசி, இது போல படங்கள்ல இவருடைய சென்டிமெண்ட்டை வெளிப்படுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரொமான்டிக் காமெடியான சச்சின், ரவுடி பிளஸ் போலீஸா போக்கிரி, சைக்காலஜிக்கல் த்ரில்லரா அழகிய தமிழ் மகன், வேட்டைக்காரன், காவலன், வேலாயுதம், இது போல ஹிட்டான மூவிஸ் எல்லாம் கொடுத்தாரு. இப்படி ஒரு மாஸ் ஹீரோவா வள வந்துட்டு இருக்கும் போது நண்பன்ற படத்து மூலியமா ஒவ்வொருத்தருக்குமே நண்பராயிட்டாரு. அதுக்கப்புறம் அரசியல் கலந்த சோசியல் மெசேஜை கன்வே பண்ற வகையில துப்பாக்கி, ஜில்லா, கத்தி, தெரி, மெர்சல், சர்க்கார், இது போல பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸை கொடுத்திருக்காரு. என்னதான் இந்த படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்தாலும் இந்த படங்களும் சர்ச்சையில சிக்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுல குறிப்பா தலைவான்ற படத்து மூலியமா பல சர்ச்சையில சிக்கினாரு. இருந்தாலும் ஒரு சில காட்சிகளை நீக்கப்பட்டுதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு படத்தோடைய ஆடியோ லான்ச்லயும் இவர் பேசுற பேச்சுக்கள், குட்டி ஸ்டோரி, இது எல்லாமே சர்ச்சையா தான் போயிட்டு இருந்தது. இவர் சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களும் இவருடைய பர்சனல் லைஃபையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு. பிகுல் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அந்த சர்ச்சை மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டதுதான் சொல்ல முடியும்.
ரீசெண்டா இவரோட வீட்டுல நடந்த ஐடி ரைட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே கடந்து இப்ப வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. இவரும் படத்துல டைலாக் சொல்லிட்டு போற ஹீரோவா மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலியமா நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சுட்டு வராரு. இவரு நினைச்ச மாதிரி இவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்பாக்கும் பெருமை சேர்த்திருக்காரு. நெல்லு போட்டா கொத்து நெல்லு ஆக்கும் சித்தனவன் வாழும் எங்க ஊரு ஒத்துமையா கூடி பக்தியுடன் நாடி தந்தனத்தம் சொல்லி சொல்லி பாடு. இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. எங்க வாழும் எங்க நலமும் என்றும் உன்மடியில். பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. மண்ணாக நினைச்சு சும்மா இருந்தா உன் வாழ்வு எப்போதும் தேராது. பொன்னாக நினைச்சு எப்போதும் உழைச்சா ஆனந்தம் என்னாலும் மாறாது. நீரோட்டம் இருந்தா ஏரோட்டம் நடக்கும், ஏரோட்டம் இருந்தா தேரோடும். பசிவாட்டம் போக பயிர் வாழ வேணும், அப்போது தானே ஊர் வாழும். உலகம் இந்த ஏர்முனையை நம்பியே நாங்கள் இந்த தாய்மடியை நம்பியே காலமெல்லாம் ராவு பகல் பாடுபட்டு வேலை செய்வோம். பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. எங்க வாழும் எங்க நலமும் என்றும் உன்மடியில். பூமியே
செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. படிச்சதனாலே விவசாயம் பார்த்திட தயங்காதே, படிச்சதனாலே சோறு வந்து தானா உன் வீட்டு கதவையும் திறக்காதே. 1000 வேலை இங்கேயே இருக்கு, ஆபீஸை தேடி அலையாதே. பூமி இதில் உழைச்சா பொன்னாக கிடைக்கும், மண் மீது இறங்க தயங்காதே. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருகை தரும் அரவிந்த் முத்துகாபட்டி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மன்ற கண்மணிகள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆர் முருகன், பத்ரி பாலா, மெர்சல் மணி, சி பழனிசாமி, ஃபயர் ராஜா, எம் ஆர் பாலகிருஷ்ணன், ஜே பழனிசாமி, எம் அழகேசன், துணைத் தலைவர் சக்திவேல் பிரதீப் அவர்களோ எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. ஊர் முக்கியஸ்தர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு உங்களை இருகரம் கூட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ராம்தாஸ் அவர்களுக்கு எங்களது மாவட்ட இணைச் செயலாளர் கவுண்டமணி அவர்கள் பொன்னாடியை போத்துவார். அடுத்தபடியாக சென்னை கே பழனிசாமி அவர்களுக்கு எங்களது விஜய் மக்கள் இயக்க தலைவர் முருகன் அவர்கள் பொன்னாடியை போத்துவார். எங்களது அருமை அண்ணார் ஒன்றிய தலைவர் கல்லூரிப்பட்டி மகேந்திரன் அண்ணா அவர்களை மேடைக்கு வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். எங்களது திருச்சி மலைக்கோட்டை மண்டலன் எங்களது திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் கரிகால் அண்ணன் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். ஒன்றிய துணை செயலாளர் அவர்கள் பொன்னாடியை போத்துவார். திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் கரிகால் அண்ணன் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சி மாவட்ட இளைஞரணி தலைவர் கனக சிறகு சிவா அவர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். தொன்றணி எங்களது மாவட்ட செயலாளர் ஜெகன்மோகன் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சி மாவட்ட வடக்கு தொண்டரணி தலைவர் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். நாகைநல்லூர் ஸ்ரீ பகவதி அம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பத்ரி பாய்ஸ் தளபதி சூப்பர் ஸ்டார் டாக்டர் விஜய் மக்கள் இயக்கம் 3ஆம் ஆண்டு நடத்தும் மாபெரும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளியூரிலிருந்து வந்திருக்கும் உறவினர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் எனது முதற்கண் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்
அண்ணன் ராமதாஸ் அவர்களே வருக வருக. மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் கே பழனிசாமி அண்ணன் அவர்களே வருக வருக. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகன்மோகன் அவர்களையும், தொட்டியம் ஒன்றிய தலைவர் மகேந்திரன் அவர்களையும், திருச்சி வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் சுகுமார் அவர்களையும், திருச்சி வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் கவுண்டமணி அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விஜய் மக்கள் இயக்கத்தின் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவரையும், எங்களது திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் தெற்கு மாவட்ட தலைவர் குடமுருட்டி கரிகாலன் அண்ணன் சார்பாக அனைவரையும் வருக வருக என விழாக்குழுவின் சார்பாகவும், திருச்சி வடக்கு மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மற்றும் தொண்டரணி சார்பாகவும் அனைவரையும் நல்மனதோடு வருக வருகென வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாகைநல்லூர் விஜய் மக்கள் இயக்கம் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களது அருமை அண்ணா சென்னை கே பழனிசாமி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். எங்களது அருமை அண்ணார் ஒன்றிய தலைவர் சிறிது நேரம் உரையாற்றுவார். திருச்சி தெற்கு மாவட்ட தலைவரும் திருச்சி மாவட்ட பொறுப்பாளருமான எங்களின் ஆறுயிர் அண்ணன் குடமுருட்டி கரிகாலன் அவர்களுக்கு மாவட்ட இணைச் செயலாளர் கவுண்டமணி அவர்கள் பொன்னடை போர்த்துவார். திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகன்மோகன் அவர்களுக்கு முருகன் அவர்கள் பொன்னடை போர்த்துவார். திருச்சி தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் ஆழ்வார்தோப்பு ரகுமான் அவர்களுக்கு அழகேசன் அவர்கள் பொன்னடை போர்த்துவார். வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் மேட்டுப்பட்டி சுகுமார் அவர்களுக்கு பாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னடை போர்த்துவார். அடுத்தபடியாக அரங்கூர் ஊராட்சி மன்ற 8வது வார்டு உறுப்பினர் விஜய் மக்கள் இயக்கத்தின் ஒன்றிய இணைச் செயலாளர் லோகேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னடை பொருத்தப்படுகிறது. தளபதி விஜய் மக்கள் இயக்க தகவல் தொழில்நுட்ப அணி தொட்டிய ஒன்றியம் ரவி அவர்களுக்கு அழகேசன் அவர்கள் பொன்னடை போர்த்துவார். தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த ரவி அவர்களுக்கு பொன்னடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் தொட்டிய ஒன்றிய தலைவர் கல்லூர்பட்டி மகேந்திரன் அவர்களுக்கு பார்த்திபன் அவர்கள் பாக்கியராஜ் அவர்கள் பொன்னடை போர்த்துவார். எங்களது வடக்கு மாவட்டம் தொண்டரணி தலைவர் கனகு சிறகு அவர்களுக்கு எங்களது ராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அடுத்தபடியாக 3வது வார்டு நம்பர்
ரஞ்சினி ராஜ்குமார் அவர்களுக்கு எங்களது மாவட்ட இணைச் செயலாளர் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக எங்களது அருமை அண்ணா ஊராட்சி மன்ற தலைவருக்கு எங்களது வடக்கு மாவட்ட செயலாளர் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக சரவணன் அவர்களுக்கு எங்களது பத்திரி பாலா பொன்னாடி போத்தி கௌரவிப்பார். இயக்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பனார் இயக்கம் இயக்குனர் சிகரம் பிரபு அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. இதோ உங்கள் மத்தியில் பழனியா
ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே ஊரெல்லாம் உன்னாட்சியே உறங்கும் உண்மைக்கு நீ சாட்சியே மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா ஆடியிலே கொழுத்தி அக்கினியில் நெய்யூட்டி தீயினை தாம் வளர்த்து வச்சோம் உண்ணாம நோம்பிருந்து ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சு தீச்சட்டியை ஏந்தி வந்தோம் ஆடியிலே கொழுத்தி அக்கினியில் நெய்யூட்டி தீயினை தாம் வளர்த்து வச்சோம் உண்ணாம நோம்பிருந்து ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சு தீச்சட்டியை ஏந்தி வந்தோம் ஊரெல்லாம் பழி சொல்ல முறையே ஒதுக்கி வைக்க தீராத பழி வந்து தீயாட்டம் என்னை சுட பூங்குழியில் இறங்கி விட்டேன் அம்மா பூங்குழியில் இறங்கி விட்டேன் கோலவிழி அம்மாவே கொடுமுடி மாறி பாவங்களை தீர்த்து வைக்கும் பன்னாரி மாறி சாட்சி சொல்ல வர வேண்டும் சமயம் முழுத்து மாறி காட்சி நீயும் தர வேண்டும் எங்க முத்து மாறி பொஞ்சாதி வந்தவுடனே வேறு பெண் ஜாதி பார்த்திருந்தா இந்த ஜோதியில என்னை சுட்டுவிடு இந்த ஜோதியில என்னை சுட்டுவிடு மாஞ்சாதி நான் என்று நீ உணர்ந்தா உண்மையத்தான் ஊருக்கு சொல்லிவிடு ஆத்தா உண்மையத்தான் ஊருக்கு சொல்லிவிடு மண்ண விட்டு போனால் என்ன என்னுடைய மாந்தான் கண்ண விட்டு போகாமல் காத்திருக்கேன் நான் தான் இன்னும் சில நாள் தான் அழப்போறேன் கொஞ்சம் பொறு நானும் வரப்போறேன் நீன்றி நான் ஏது அடி நீரின்றி நீது நீன்றி நானேது அடி நீரின்றி மீனேது வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு இந்த சமாதியில உட்கார்ந்து கதறிட்டு இருக்கானே
இவனோட வாழ்க்கையில அப்படி என்னதாக நடந்தது? இவனும் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவன் தானா? வாங்க இந்த இளைஞனோட கடந்த கால வாழ்க்கைய நாமும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். அம்மா தாயே, நானும் பாளையம்மா நடைபெற்று பார்த்தம்மா. இந்த ஊரில் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றணும்மா. சுமதி சுமதி என்ன மாமா கூப்பிட்டீங்களா? சிவா எங்கம்மா? கம்மியாக கிளம்பிட்டாம்மா. ஆமாம் மாமா, கம்பெனியில் இன்னைக்கு எல்லாருக்கும் போனஸ் கொடுக்கணும். அதனால காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை எழுப்ப வேண்டாமேன்னு தான் கிளம்பி போயிட்டாரு. பரவாயில்லையே, அந்த காலத்தில் பெரியவங்க சும்மா சொன்னாங்க, அதுக்கு ஒரு காலம் சும்மா அது ஒரு காலகட்டு போட்டா பொறுப்பு வந்துருமா சொன்னாங்கம்மா. சுமதி, சிவா பற்றி எனக்கு மதிச்சும்மா. கல்யாணம் பண்ணிச்சா சரியா போயிடும் சொன்னம்மா. சரி மாமா, நீங்கள் எங்கேயோ வெளியே போகணுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் அதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். சரி. சுமதி சுமதி, என்னங்க இப்பதான் கம்பெனி கிளம்பி போனீங்க, உடனே வந்துட்டீங்க, என்னாச்சு? கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு அப்பா ஃபோன் பண்ணாரு, யாரோ ஃப்ரெண்டாக பார்க்க போகிறாராம்மா, வர 2 நாள் ஆகுமாம்மா. எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சா, அதான் வண்டியை யூட்டன் போட்டு திருப்பிட்டு வந்துட்டேன். சுமதி, இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, இப்போ திரும்பி வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். சரி அதை விடு, நம்ம மேட்ருக்கு போகலாம். உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்காகவா? எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. மக்கே, தெரியாதே, என்ன நீங்களே சொல்லுங்க. இங்க வாங்க, முதல்ல பதட்டப்படாம என் செல்ல குட்டி புருஷன்ல நல்லா தைரியமா முதல்ல சொல்லு. ஹலோ, நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. நம்ம கூட கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒன்று வயிற்றில் ஒன்று வச்சுட்டு சுற்றிட்டு அலையிறாளுங்க. அதுக்கு நமக்கு ட்ரை பண்ண வேணாமாடா தாங்க? அது வேணா கரெக்டு தான், என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கையில் இருக்கு. கடவுள் அருள் கொடுத்தா சரியா போயிடும். சுமிக்கிட்டி, என் தங்கம் இல்லை, என் செல்லம் இல்லை, நீ மட்டும் இப்போ முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உன் பேச மாட்டேன் போ. அச்சோ, என்ன என் தங்கம் கோச்சிக்கிட்டீங்களா? நான் முடியாதுன்னு சொன்னா மட்டும் என்ன நீங்க விட்டுறவா போறீங்க? நடக்கிறது நடந்துதானே ஆக போகுது. நீங்க ஒரு முடிவா தான் ஆபீஸுக்கு போகாம வந்திருக்கீங்க, எனக்கு தெரியாதா என்ன? ஆமாடா செல்லம், சரி சரி கண்ணை மூடு, உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கண்ணை மூடுனா கண்ணை மூடுறி. சரி மூடுறேன். அப்படியே வந்து திரும்பி இல்லை. என்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் மல்லிகை பூவா? இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு புருஷன் தான் பொண்டாட்டிக்கு 1000 பவுன் போட்டால் கூட இந்த ஒத்த மல்லிகைப்பூவுக்கு ஈடாகாது. வெளியே போயிட்டு வரும்போது புருஷன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தால் தான் அந்த பொண்ணுக்கு தனி சுகம். அந்த மாதிரி தானே நானும் இருப்பேன். இதில் என்ன சுகம் இருக்கு? நீ உள்ள வா, உனக்கு வேற சுகத்தை காட்டுறேன்.
பகவா